தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை ஒட்டி புதுப்பானையில் புத்தரிசி போட்டு பொங்கல் வைத்த மக்கள் அதனை சூரியனுக்கு படைத்து வழிபாடு நடத்தினர். கூடுதல் தகவல்களோடு தூத்துக்குடியிலிருந்து நேரலையில் இணைந்துள்ளார் செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், இன்றைக்கு சூரிய பொங்கலை ஒட்டி மக்கள் எந்த வகையிலெல்லாம் வரவேற்று கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க? விவரங்கள் எல்லாம் என்ன? தமிழர் திருநாளாம் தை திருநாள் தை மாதம் 1ஆம் தேதி உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தூத்துக்குடியை பொறுத்தவரையில் சிவன் கோவில், விஎம்எஸ் நகர், பிரேன் நகர் போன்ற பகுதிகள் மட்டுமல்லாமல் காமாட்சியம்மன் கோவில் தெரு போன்ற பகுதிகளில் மக்கள் காலையிலேயே 5 மணிக்கு விழித்து புத்தாடை அணிந்து பொங்கலிடும் பணியை துவங்கி இருக்கிறார்கள். வீட்டில் காய்கறிகளை சூரிய பகவானுக்கு படைத்து பொங்கலிடக்கூடிய வேலையை செய்து வருகிறார்கள். வீட்டின் முன்பு வண்ண வண்ண கோலமிட்டு கோலத்திற்கு நடுவே அடுப்புகள் அமைத்து அதில் பானைகளை வைத்து குளவையிட்டு முதல் முறையாக தண்ணீர், பால் போன்ற பொருட்களை ஊற்றி பொங்கி வரும்போது குளவையிட்டும் பொங்கலோ பொங்கல் என கூறியும் தங்களது சந்தோஷத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள். தை 1ஆம் தேதி இது போன்று அனைத்து வீடுகளிலேயுமே பொங்கலிட்டு சூரியன் வெளியே வருவதற்கு முன்பாக பொங்கலிடுவது நல்லது என்பதற்காகவும் இந்த ஆண்டு வரக்கூடிய ஆண்டில் எந்த அசம்பாவிதமும் மழை வெள்ளம் போன்ற அசம்பாவிதங்கள் வரக்கூடாது என்பதற்காகவும் தாங்கள் அனைவருமே பொங்கலிட்டு வருவதாகவும் இப்பகுதி மக்கள் கூறியிருக்கிறாங்க. இந்த காமாட்சியம்மன் கோவில் தெருவை பார்த்தால் தெரு முழுவதுமே அனைத்து வீடுகளிலேயுமே பானைகளை வைத்து பொங்கலிடக்கூடிய வேலையை செய்து வருகிறார்கள். வீட்டில் உள்ள சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே புத்தாடை அணிந்து காலையிலேயே பொங்கலிடக்கூடிய பணியை செய்து வருகிறார்கள். இப்போ பொங்கல் விட்டுட்டு இருக்காங்க. பொங்கல் வெந்து வரக்கூடிய நிலையில் இவங்ககிட்ட கேட்கலாம் என்ன மாதிரியான கொண்டாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா வணக்கம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காலையிலேருந்து? எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி தைப்பொங்கல். நாங்கள் இன்றைக்கி யூஸ்வலாக காலையில் 4 மணிக்கு எந்திப்போம். ஸோ எந்திரிச்சு புது ட்ரெஸ்லாம் போட்டு சூரிய பகவானுக்கு பொங்கல் வைப்போம். ஸோ அதே மாதிரி பொங்கல் வச்சாச்சு, முடிய போகுது. அதே மாதிரி இன்றைக்கி சாயங்காலம் நாங்கள் காமாட்சியம்மன் கோயில் தெருலேருந்து பேசுகிறோம். ஸோ இன்றைக்கி சாயங்காலம் அம்மனுக்கு சக்கரை பொங்கல் வைப்போம். ஸோ அந்த ரெண்டுமே இது ரொம்ப வருஷமாக பாரம்பரியமாக நடந்துட்டு வர வருது. இந்த தெருவில் மற்றதெல்லாம் எங்கேன்னு தெரியல. ஸோ அதே மாதிரி பொங்கலுக்கு எல்லாருமே சொந்த வீட்டுக்காரங்க தான். பட் வேலைக்காக எல்லோரும் வெளியூருக்கு போனவங்க. ஸோ பொங்கலுக்கு மட்டும் கரெக்டாக எல்லோரும் இங்கே வந்துடுவாங்க. பொங்கல் முந்தின நாள் கருநாள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம் கிட்ஸ் எல்லோரும் மீட் பண்ணுறது, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு ஒரு கெட் டுகெதர், அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் எங்கே இருந்தாலும் வந்துடுவாங்க. நாங்கள் லோக்கல் தான். எங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாருமே ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அந்த பொங்கல் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு இது நடந்திருக்கு. ஸோ ஃப்ளட்டு யாருமே எதுவும் எதிர்பார்க்கல. நிறைய பேர் ரொம்ப பாதிச்சிருக்காங்க. இந்த பிறந்த தை மாதத்துலேருந்து இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்னு நம்ம எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்குவோம். நானும் ப்ரேயர் பண்ணியிருக்கேன். நீங்களும் எல்லாருமே கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த பிறந்த வருஷம் நல்லபடியாக அமையணும் அப்படின்னு வேண்டிக்குவோம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பொங்கல் டு ஆல். தேங்க்யூ ஸோ மச். தூத்துக்குடியை பொறுத்தவரையில் மக்கள் பொங்கலை ரொம்ப உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். பொங்கல் பானைகளில் வைத்தாலும் பல்வேறு பகுதிகளில் மக்கள் வீடுகள் முன்பு பொங்கலிட்டு இனிப்புகளை குடும்பத்திற்கு பரிமாறிக்கொண்டு தங்கள் பொங்கலை வெளிப்படுத்தி வருகிறார்கள். இங்கே ஒரு ஃபேமிலி இருக்குது, கேட்கலாம். பொங்கல் காலையிலேருந்து எப்படி கொண்டாடி? பொங்கல் இங்கே சிட்டியை காட்டிலும் இங்கே கிராமத்தில் ரொம்பவே சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். அதிகாலையிலே எந்திரிச்சிட்டு புத்தாடெல்லாம் அணிஞ்சு பொங்கல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக நிறைவாக இந்த பொங்கல் எங்களுக்கு போச்சு. உலகத்தில் இருக்கிற அனைத்து தமிழர்களுக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். தூத்துக்குடியில் என்னதான் பாதிப்பு இருந்தாலும் பொங்கல் திருநாள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த காமாட்சியம்மன் கோவில் தெருவில் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகள்லேருந்து பொங்கல் திருநாளுக்கு இங்கே சொந்த ஊருக்கு வந்து விடுவதாகவும் இங்கு சொந்த பகுதிகளில் பொங்கல் கொண்டாடுவது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக இப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி ஜெயக்குமார், அங்கிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.